இப்ப வந்துருவா. அட, இதோ சம்சம் வந்துட்டா. ஹாய் பிக்கு. ஹாய் டோக்கி. சம் சம் சம். ஏய் சம்சம், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? காட்டு காட்டு. புதையல். பிக்கு வா, தூரம் தூரம் கிட்ட கிட்ட விளையாட்டு விளையாடலாம். நான் இதை ஒளிச்சு வைக்கிறேன், நீ இதை கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே. அதையும் ஒளிச்சு வச்சிரு டோக்கி. ஒன் 2 3 4. அட, இவ்ளோ வேகமா எண்ணாத. 1 2. அட, இந்த தக்காளி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணுமே. அட, குடமிளகாய், இங்க என்ன நடக்குது? 9 அப்புறம் 10. இதோ நான் வந்துட்டேன். தேடு தேடு, கிட்ட கிட்ட இருக்கா இல்ல தூரம் தூரமா இருக்கானே? கிட்ட கிட்ட, ரொம்ப கிட்ட. இங்க ஒண்ணுமே இல்லையே. அட, ரொம்ப தூரம். போதும் போதும், கிட்ட, ரொம்ப கிட்ட. எங்க ஒளிச்சு வச்சேன்னு நீயே மறந்துட்டியா பிக்கு? சம்சம், யாரோ நம்ம புதையலை எடுத்துட்டாங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, நீ இந்த பூந்தொட்டி கிட்ட வச்சத நான் பார்த்தேன் பிக்கு. சீட்டர். சரி, அதை விடு. முதல்ல யார் அதை எடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கிட்ட 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 கிட்ட. டோக்கி, நீதான் அதை எடுத்தியா? சர்ப்ரைஸ்! வாவ், பீட்சா. டோக்கி, நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கு. கிட்ட 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 கிட்ட. இன்னைக்கு நம்ம வீடு விளையாட்டு விளையாடலாம். நீ பீக்கு அப்பா, நான் சம்சம் அம்மா, நீ டோக்கி பேபி. ஓகே பேபி, பிரஷ் பண்ணு. டோக்கி பேபி, உனக்கு இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இது பேபியோட படுக்கை. தூக்கமே தூக்கமே வா வா. குட்டி டோக்கிய தூங்க வை. அட, என்னப்பா இவ இன்னும் தூங்கல? இரு, நான் கர்டன்ஸ் எல்லாம் போட்டு இருட்டாக்கிடுறேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சூடா பால் கொடுப்பாங்க. நாமளும் அவளுக்கு பால் கொடுக்கலாம். இந்த டோக்கி, சுட சுட பால் குடி.
எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ணலாம். ஓகே பீக்கு, கொஞ்ச நேரம் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மசாஜ் பண்ணு. அட என்னோட பால் எங்க போச்சு? என்னாச்சு பீக்கு? அப்பா, என் பால் கிடைக்க மாட்டேங்குது. ஆ? ஆ? இந்த ரூம்ல நீ கூட தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல இது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வை. அட போங்க அப்பா, இந்த வேலையை நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன். அந்த பால் மட்டும் என் கையில கிடைச்சா போதும். இங்க பாரு, அம்மாவுக்கு கோபம் வரும் பீக்கு. நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்பா. கிடைச்சாச்சு. இப்போ இதோட பேட்டை எங்க வச்சேன்னு தெரியலையே. பீக்கு, ஈகு. நான் என் ரூம்ல இல்லம்மா. பீக்கு, உன்னை எவ்ளோ நேரமா கூப்பிடுறது? நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? பீகு. அப்படியா? அப்போ நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறோமா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஆனா பீக்கு, நீயே இவ்ளோ டென்ஷனா இருக்க? அது என் பேட் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா பீக்கு, இது என்ன இவ்ளோ பெரிய மலை? மலை. இது ஒண்ணும் இல்லம்மா. ஓ பீக்கு, உன் அறையோட நிலைமையே இவ்ளோ மோசமா இருக்கு. பேட் என்ன, இந்த இடத்துல எதுவுமே ஒழுங்கா கிடைக்காது. சாரிம்மா, நானே எடுத்து வைக்கலான்னு தான் இருந்தேன். இப்போ உனக்கு பேட் வேணும்னா ரூம் முதல்ல சுத்தம் பண்ண. இல்லனா உன்னால எப்படி விளையாட முடியும்? ஓகேம்மா. டூக்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மலை. அட இல்ல இல்ல, மறுபடியும் எனக்கு மலை பண்ணுற ஐடியா இல்ல. இத பார், நான் உனக்கு பொருள் எல்லாம் கொடுக்கறேன். நீ அத பாக்ஸ்க்குள்ள போட்டுடு, சரியா? ஓகே. கார், கார். பொம்மை, பொம்மை. டைனோ, டைனோ. புக், புக். அட, இந்த பேட்டும் கிடைச்சிருச்சு. இது பிரமாதமா இருக்கு. ரொம்ப பிரமாத பசங்களா? இங்க பாருங்க, என்னோட கிரிக்கெட் கேப். இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எனக்கு சொந்தமாயிருச்சு. பால். இப்போ பேட் பால் ரெண்டுமே கிடைச்சாச்சு. வாங்க
நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? அட, தண்ணி எங்க போச்சு? தண்ணி ஓஹோ, தண்ணி நின்னு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, தண்ணி நின்னு போச்சு. இப்ப பாத்டப்ப எப்படி நிரப்புறது? நம்ம தண்ணி டேங்க் காலியாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு ஹேண்ட் பம்ப் மூலமா தண்ணி கொண்டு வரலாம். ஹேண்ட் பம்ப். நானும் வரேன். நான் தான் பம்ப் அடிப்பேன். பம் பம் பம். இதுல பீக்கு தண்ணி கொண்டு வருவான். அப்புறம் இதுல டூக்கி. ம், மெதுவா போ பீக்கு. இத பாரு, முன்னாடி பக்கெட்டை வை, நான் பம்ப் அடிக்கிறேன். ரெடி அப்பா, பம்ப் அடிங்க. ஆ, ஹ, ஆ, ஹ, ஆ, ஹ, ஆ, ஹ, ஆ. ஹ, ஆ, ஹ, ஆ, ஹ, ஆ. ம். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அம்மா, அப்பா, பாத்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பீக்கு. ஆனா உன்னோட பக்கெட்ல இருக்கிற தண்ணி பாதி வெளியே போயிடுச்சு. ஆ, இத நான் கவனிக்கவே இல்ல. ஆ, பிரமாதம் டூக்கி. நீ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டாம எடுத்துட்டு வந்திருக்க. பீக்கு, இப்போ இன்னொரு வாட்டி ஹேண்ட் பம்ப் கிட்ட போயிட்டு வரணும். அவ்வளவு தூரம் மறுபடியும் போகணுமா? ம். சாரி அம்மா. பரவாயில்ல, என்னைக்கு வேண்டாம். ஆனா தண்ணியோட இப்படி ஓடி வந்தனா அப்போ தண்ணி ஓடி போயிரும். வாட் ஓகே, நம்ம சீக்கிரம் குளிச்சிரலாம். இல்லனா மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியும் ஓடி போயிரும்.